బీసీసీ న్యూస్ కి స్వాగతం. నేటి ముఖ్యాంశాలు. మదురైలో నిర్వహిస్తున్న మురుగన్ భక్తార్గల్ మహానాడులో పాల్గొన్న రాష్ట్ర ఉప ముఖ్యమంత్రి జనసేన అధ్యక్షులు. అసలే చీకటి గాఢాంధకారం, చేతిలో దీపం లేదు, దారంతా గోతులు లోయలు, కానీ ధైర్యమే ఒక కవచం. ఇది తమిళ్లో కొంత నేను చెప్తాను, దీన్ని கரெக்ட். கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை. ஒருவன் ஹிந்துவாக இருந்துவிட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம். நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது, அதை கேட்க நீங்கள் யார்? அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? 2014లో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో, ఆ రోజు నేను అనుకోలేదు ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మదురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో, నేను పెరిగిన తమిళనాడులో, నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి, నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు, తమిళ భాష, వీటన్నిటిలో నేను ఒకరోజు ఇక్కడికి వచ్చి ఎంతమంది గురువుల మధ్య, ఇంత పెద్ద హిందూ మున్నని పెద్దల మధ్య, ఇన్ని లక్షల మంది ప్రజల మధ్య నేను ఇలాంటి రోజు ఒకటి వస్తుందని నేను ఎప్పుడు ఊహించలేదు. ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும், அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும். அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும், காணாத போய் விடுவார்கள். இங்கே 6 படையிலே வைத்து 6 நாட்களும் வழிபட்ட வேல், அந்த வேலை நம்முடைய பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு, அண்ணா கொஞ்சம் 2 முன்னாடி வாங்கினா, அண்ணா 2 பேர் வாங்கினா, நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு, நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் சேர்ந்து நம்முடைய அன்பளிப்பாக முருகனுடைய அருளை வழங்கக்கூடிய வகையில இந்த வேலை தருகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிற போது முருகன் ஒரு போர்க்கடவுள்,